வைட்டர்ஸ் கஃபே மே 4 முதல் பாண்டி பஜாரில் புதிய உயர்தர சைவ உணவகம் உதயம். விதவிதமான இட்லி, முறுமுறு தோசைகள், அசத்தலான ஸ்நாக்ஸ் சாப்பிட சூப்பர் இடம் வைட்டர்ஸ் கஃபே. வைட்டர்ஸ் கஃபே, பாண்டி பஜார், கார் பார்க்கிங் எதிரில். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. கூட்டத்தில் வந்துங்க மதிய விருந்தோட பீர் பாட்டில் வைக்கிறது என்பது சாதாரணமாக கல்யாண வீடுகளோட நடக்காதுங்க. கருமாதி வீட்டில் பார்த்தீங்கன்னா தனியாக வச்சு கொடுப்பாங்களே தவிர இலையோட சேர்த்து வந்து தண்ணி பாட்டிலுக்கு பதிலாக பீர் பாட்டில் எப்படி கொடுப்பாங்க? நேற்றிலிருந்து இன்றைக்கு காலையில் செய்தித்தாள்கள் வரைக்கும் அதுதான் வைரலாக இருக்கு. ஒரு முக்கியமான ஒரு நாளிதழில் வந்து பொன்முடி பதவி நீக்கத்தை வந்து கொண்டாடி இருக்காங்க அப்படின்னு வந்து செய்தி போட்டிருக்காங்க. இன்னைக்கு செய்தியை அப்படிதான் போட்டிருக்காங்க. பொன்முடி பதவி நீக்கத்தை பீர் பாட்டிலுடன் கொண்டாடினார்கள். இந்த அதிமுக பாஜக கூட்டணியை பத்தி முதல்வர் அவர்களே வந்து சட்டமன்றத்துல ஒரு முறை ரியாக்ட் பண்ணிருக்காங்க. இதை பத்தி கூட்டணி கட்சிக்காரர்கள் ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த அதிமுக பாஜக கூட்டணி கொஞ்சம் கிரவுண்ட்ல போகுது, கொஞ்சம் மனமாச்சரியங்களா இல்லாம ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கிற செய்திகள்லாம் நமக்கும் வருது. அப்படி இருக்கக்கூடிய சூழலை அது த்ரெட்டா பாக்குறாங்களா சார் டிஎம்கே? அந்த கூட்டணியை த்ரெட்டா தாங்க பாக்குறாங்க. நிஜமாவே த்ரெட்டு. தூக்கமே வரமாட்டேங்க எனக்கு. காலையில எந்திரிச்சு பேப்பரை படிச்சா நம்ம ஆளுங்க என்ன பிரச்சனையில மாட்டிருக்காங்கன்னு தெரியல. செல்போன் 3வது கண்ணாக முளைத்து விட்டது. இதெல்லாம் நீங்க கவனிக்கிறீங்களா இல்லையான்னு முதலமைச்சரே தான் சொல்றாங்க. அதையும் மீறி சர்ச்சையில சிக்கிறாங்க. பொறுப்பே இல்லாம சர்ச்சையில சிக்கிறாங்க. முதலமைச்சர் நீங்க சொல்றாருங்க, நீங்க வந்து வளைந்து நெளிந்து தவழ்ந்து அப்படியே அது பெரிய ஆட்சி எல்லாம் வந்துச்சு, அப்படியெல்லாம் பண்ணி ஆட்சிக்கெல்லாம் வந்தீங்க கொண்டீங்க, சட்டமன்றத்தில் அரசியல் பேசுறாங்க. ஆனால் அதற்கெல்லாம் வழிவிடுவதும் திமுக தான். அரசியல் ஏற்பாடுகளை நம்ம கண்டுக்காம இருக்கும்போது திரும்புற பக்கமெல்லாம் தீய வைக்கிற கட்சிக்காரர்களை பக்கத்துல வச்சிருந்தா 2.0 சாத்தியமா? கேள்விக்குறிதான். கேள்விக்குறி. விஜய் வந்து கோயம்புத்தூர்ல இவ்வளவு பெரிய இது நடத்துறாரு இல்லையா, அதுல வந்து ஒரு எழுச்சியை கிரியேட் பண்ணிடுறாங்க. டிவி உலகத்துல வந்து விஷுவலோட இம்பார்ட்டன்ஸ் வந்துருது, விஷுவல் இம்பாக்ட். அட்டேப்பா இவ்வளவு கூட்டமா, இப்படி எல்லாம் வந்து ஒரு இன்னொரு செட் அரசியல் வந்து உருவாகிட்டு இருக்கு. அதெல்லாம் இல்லைங்க, அவங்களாம் என்ன பண்ண முடியும்? இப்போ ஏதோ சொல்றாங்க, போறாங்க, வராங்க, அதோட சரி. அப்படி இல்ல. விஜய் அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்களா சார்? விஜய் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு தராசு ஷியாம் அவர்கள் உள்ளார். வணக்கம் ஷியாம் சார். வணக்கம் தாமரை செல்வன் சார். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சட்டசபை கூட்டத்தொடர் முடிய போது முதல்வருடைய பேச்சு தான் மிக முக்கியமான பேச்சு. அடுத்த ஆட்சியும் நாம தான் 2.0 திமுக தான் வரும் அப்படிங்கிற ரீதியில முதல்வர்கள் பேசியிருக்காங்க. முதல்வருடைய இந்த சட்டமன்ற பேச்சு பற்றிய உங்களுடைய பார்வை என்ன சார்? இன்றோட பட்ஜெட் கூட்டத்தொடர் நிறைவு பெறுகிறது. முத்தாய்ப்பாகத்தான் முதல்வர் பேசியிருக்கிறார். அடுத்த ஆட்சி நமதுதான் என்று சொல்வது அது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் வாடிக்கையான ஒன்று தான். அந்த நம்பிக்கை கூட இல்லாம எப்படி ஒரு கட்சி தலைவராக முதலமைச்சராக இருக்க முடியும்? அதை வந்து நம்ம அரசியல் பேச்சாக மட்டும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனா ஆட்சியின் சாதனைகளை பற்றியெல்லாம் நிறைய சொல்லியிருக்கிறாரு. பள்ளி கல்வித்துறையில மாணவர்களுக்கென்று பருவ இதழ் வெளியிடப்பட்டதெல்லாம் இந்த ஆட்சியோட சாதனை தான். தேன் சிட்டு என்கிற ஒரு இதழ் மாதம் 2 முறை வாசிப்பு வாரம்னு கொண்டாடுறாங்க. வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிப்பதற்காக 6வது வகுப்புலேருந்து 9வது வகுப்பு வரைக்கும் மாணவ மாணவியர் பயன்பெறுவதற்காக தேன் சிட்டு இதழ் எல்லா பள்ளிக்கூடங்களுக்கும் அனுப்புறாங்க. 4வது 5வது வகுப்பு அந்த மாணவர்களுக்கு ஊஞ்சல்ங்கிற ஒரு இதழ். இதெல்லாம் ரொம்ப ஒரு புதுமையான முயற்சிங்க, நம்ம ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம்தான். கல்வி ஆசிரியர்களுக்காக கனவு ஆசிரியர்னு ஒரு இதழ், பீரியடிக்கல், அதாவது நம்ம வீக்லி ஃபோர்ட்நைட்லி மேகசின் மாதிரி. இதெல்லாம் இப்போ ரொம்ப பெரிய விஷயம், அதெல்லாம் இல்லை என்று சொல்வதற்கில்லை. ஆனால் ஆட்சிக்கான சிக்கல் நீங்கள் தொடர்ந்து பாருங்க, ஏதாவது ஒரு சிக்கலை மாட்டிகிட்டே தான் இருக்காங்க. நேற்றைக்கு வந்து டிவிகேங்கிறதுக்கு எக்ஸ்பிளனேஷன் ஒரு அமைச்சர் பேசுறாரு. அதெல்லாம் ரொம்ப ஒரு முகசுளிக்க வைக்கிற பேச்சாகத்தான் கருதப்படும். பொது வெளியில அப்படி பேசுவது என்பது ஒரு அமைச்சருக்கு அழகல்ல. நேற்றைக்கே வந்து இளைஞரணி ஒரு கூட்டம் நடக்குது, செயல் வீரர்கள் கூட்டம். அதுல வந்து விழுப்புரத்துல மதுபானம் பரிமாறப்படுகிறது. அதாவது நான் என்ன சொல்றேன், குவார்டர் பாட்டில் பிரியாணி மறைமுகமா கொடுக்கறதெல்லாம் நம்ம பாக்குறோம். ஆனா அது நேரடியாவே பரிமாற, அது வச்சு செல்ஃபி எல்லாம் எடுத்து அவங்களே தான் வைரல் ஆக்குறாங்க. எல்லா சமூக வலைதளங்கள்லயும் படம் போட்டது யாருன்னு பார்த்தா திமுக இளைஞரை சேர்ந்தவர்கள். அப்படின்னா அவங்களுக்கு வந்து தாத்பரியமே இன்னும் புரியல. எது சித்தாந்தம், எது வந்து திராவிட இயக்கம், எது அண்ணாவின் வழி, அதுவே புரியல. அப்ப அவங்களுக்கு அந்த பயிற்சியே கொடுக்காம தேன் சிட்டு ஊஞ்சல் மட்டும் வெளியிட்டா போதுமா?
திமுகவினர் முரசொலியே படிக்கிறது இல்ல போல இருக்கு சார். நிச்சயமா. அப்போ அதை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய கடமை வந்து கட்சி தலைவருக்கு இருக்கு, தலைமைக்கு இருக்கு. ஆமா. துணை முதலமைச்சருக்கு இருக்கு. 2 அவங்களே பொறுப்புணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு யார் சொன்னது? அண்ணா சொன்னது. அப்படி நீங்க கடமை கண்ணியத்தை எல்லாம் மறந்தா ஒரு கூட்டத்துல வந்துங்க மதிய விருந்தோட பீர் பாட்டில் வைக்கிறது என்பது சாதாரணமா கல்யாண வீடுகளோட நடக்காதுங்க. அது எங்கேயா தனியா வச்சு கொடுப்பாங்க. கருமாதி வீட்டுல பாத்தீங்கன்னா தனியா வச்சு கொடுப்பாங்களே தவிர இலையோட சேர்த்து வந்து தண்ணி பாட்டிலுக்கு பதிலாக பீர் பாட்டில் எப்படி கொடுப்பாங்க? நேற்றிலிருந்து இன்றைக்கு காலையில செய்தித்தாள்கள் வரைக்கும் அதுதான் வைரலா இருக்கு. ஒரு முக்கியமான ஒரு நாளிதழ்ல வந்து பொன்முடி பதவி நீக்கத்தை வந்து கொண்டாடி இருக்காங்க அப்படின்னு வந்து செய்தி போட்டிருக்காங்க. இன்னைக்கு செய்தியை அப்படிதான் போட்டிருக்காங்க. பொன்முடி பதவி நீக்கத்தை பீர் பாட்டிலுடன் கொண்டாடினார்கள் அப்படின்னு. நாளிதழ் செய்தியை திருச்சி போடுறது நீங்க எடுத்துக்கிடலாம். பீர் பாட்டில் இருந்ததா இல்லையான்னு சொல்லணும்ல. அது பீர் பாட்டில் இல்ல, வெறும் வாட்டர் பாட்டில் தான், ஏதோ ஒண்ணு நீங்க சொல்லணும்ல. அது பீர் பாட்டில் நல்லா தெரியுதுங்க, அப்படி சொல்லி பயன் இல்லை. எதுக்காக சொல்றேன்னா இப்ப பொன்முடி நீக்கம் ஏன் அவர் அப்படி பேசியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அமைச்சர் ஒரு சாதாரண நபர்கள் அப்படி பேசுறதுங்கிறது வேற விஷயங்க. ஒரு அமைச்சர் அப்படி பேசுறதுங்கிறது அமைச்சர் பொது வழியில, அதாவது கல்லூரி நாட்கள்ல அப்படி பேசப்பட்டது அதெல்லாம் நானே கேள்விப்பட்டிருக்கேங்க. கூட்டங்கள்ல பேசுவாங்க. அன்றைய காலகட்டத்துல 60கள்ல நாத்திக நாகரிகமா இருந்தது. கோயில் போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்டைலா சொல்லுவாங்க. அது மாறிடுச்சு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுச்சு. பொது வழியில அன்னைக்கு வந்து பகுத்தறிவு பேசுறதெல்லாம் ரொம்ப புதுமையான விஷயமா இருந்துச்சு. ஏன்னா சமுதாயமே வந்து மிகப்பெரிய அளவுக்கு இறை நம்பிக்கையில இருக்கும்போது மூட நம்பிக்கை ஒழிப்பு பேரணி, மூட நம்பிக்கை ஒழிப்பு மாநாடுன்னு நடத்துறதெல்லாம் ஒரு பெரிய புரட்சி, சமுதாய புரட்சியா இருந்தது. இப்படி இப்போ வந்து அதை நினைவு கூர்ந்து பேசுவது என்பது பொருத்தமில்லாத விஷயமா இருக்கும். நீங்க அண்ணாவோட மாநில சுயாட்சியை நினைவு கூர்ந்து பேசுங்க, அது சிறப்புடையதாக இருக்கும். எத்தனை பேருக்கு ஸ்டேட் அட்டானமி அண்ணா முதல்ல கொடுத்த பேட்டி, இல்லஸ்ட்ரேட்டர் வீக்லி பேட்டி எத்தனை பேர் இன்னைக்கு படிச்சிருக்காங்க? இளைஞர்கள் படிக்கணும்ல. படிச்சா தானே அடுத்த தலைமுறைக்கு வந்து நீங்க சித்தாந்தங்களை கடத்த முடியும். வெறுமனே 2.0 அப்படின்னா அது எப்படி சாத்தியம்? சரி, அடிப்படையில வந்துங்க ஒரு ஆட்சி நிறைய சாதனைகள் இருக்கும், தொடரணும். 96 2001 ஆட்சி, கலைஞர் ஆட்சி, பொற்கால ஆட்சி தொடரணும்னா ஓட்டு கேட்டாங்க. தொடர்ந்துதான் இல்ல. ஏன் என்ன இன்னொரு கூட்டணி, பலமான கூட்டணி ஜெயலலிதா உருவாக்குனாங்க. இத்தனைக்கும் 2000 தருமபுரி பஸ் எரிப்பு, ஜெயலலிதாவை தேர்தலில் நிற்க முடியாத நிலைமை, கலர் டிவி வழக்குல தண்டனை, இப்படி அதிமுகவுக்கு எதிரான பாயிண்ட் நிறைய வந்துச்சு. கூட்டணிங்கிறது ரொம்ப முக்கியம். அது ஏன்னா ஒரு சின்ன பெர்சன்டேஜை மாத்திரும் அது. சார், குறிப்பாக இந்த அதிமுக பாஜக கூட்டணியை பத்தி முதல்வர் அவர்களே வந்து சட்டமன்றத்துல ஒரு முறை ரியாக்ட் பண்ணிருக்காங்க. இதை பத்தி கூட்டணி கட்சிக்காரர்கள் ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த அதிமுக பாஜக கூட்டணி கொஞ்சம் கிரவுண்ட்ல போகுது, கொஞ்சம் மனமாச்சரியங்களா இல்லாம ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கிற செய்திகள்லாம் நமக்கும் வருது. அப்படி இருக்கக்கூடிய சூழலை அது த்ரெட்டா பாக்குறாங்களா சார் டிஎம்கே? அந்த பிஜேபி கூட்டணியை த்ரெட்டா தாங்க பாக்குறாங்க, நிஜமாவே த்ரெட். நீங்க ஒரு பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை வச்சு தானே நம்ம வந்து ஃபியூச்சர் எலக்டோரல் ஆஸ்பெக்ட் அனலைஸ் பண்ணுவோம். ஆமா, எந்த பத்திரிகையாளராக இருந்தாலும் போன தேர்தலில் எவ்வளவு ஓட்டு கிடைச்சது இதான பாயிண்ட். எஸ். அப்ப போன தேர்தல்னா 2024 தேர்தல், அதை விட கூட தான் கிடைக்கும். ஏன்னா இது சட்டமன்ற தேர்தல், அது லோக்சபா தேர்தல். 2024 தேர்தலில் ஒரு 20-21% தான் அதிமுகவுக்கு ஓட்டுன்னு வச்சாலும் பிஜேபி கிட்ட ஒரு 10-11% வருது. பாமக இருக்கு, தேமுதிக இருக்கு. சோ 35%க்கு அந்த கூட்டணிக்கு பஞ்சம் இல்லைங்கிறது 2024 நிலவரப்படி. சட்டமன்ற தேர்தல் வரும்போது கூடும். ஏன்னா லோக்கல் கேண்டிடேட் நிச்சயமா இருக்கும். கேண்டிடேட் மெரிட் இருக்குல்ல. இன்னார் எம்எல்ஏ வரணும், இன்னார் எம்எல்ஏ வரக்கூடாதுன்னு ஒரு சட்டமன்ற தொகுதியில் இருக்க வாக்காளர்கள் அப்படிதான் பார்ப்பாங்க. அப்ப அதுல வந்து 5% கூடும். திமுக ஆட்சி இந்த மாதிரியான வரிசையா பிரச்சனைகளை மாட்டுவாங்க. 10 மாசத்துல 10 பிரச்சனை வருங்க. முதலமைச்சர் என்ன சொல்றாரு? தூக்கமே வரமாட்டேங்க எனக்கு, காலையில எந்திரிச்சு பேப்பரை படிச்சா நம்ம ஆளுங்க என்ன பிரச்சனையில மாட்டிருக்காங்கன்னு தெரியல, செல்போன் 3வது கண்ணாக முளைத்து விட்டது, இதெல்லாம் நீங்க கவனிக்கிறீங்களா இல்லையான்னு முதலமைச்சரே தான் சொல்றாரு. அதையும் மீறி சர்ச்சையில சிக்கிறாங்க, பொறுப்பே இல்லாம சர்ச்சையில சிக்கிறாங்க. அப்போ எந்த வகையில வந்து 2.0 வந்தே தீரும்னு முதலமைச்சர் சொல்றாரு அவரோட ஓன் ஸ்ட்ரென்த்ல. அப்புறம் வந்து இவ்வளவு சாதனைகள் பண்ணிருக்கோங்கிற சாதனை பட்டியல் படி
ஆமா அதே சாதனை பட்டியல் 96 2001 இருந்துச்சு. ஆனாலும் வந்து ஆட்சி திருப்பி வரல. கலைஞர் 2.0 வரல 2001. எஸ் என்னன்னா கட்சிக்காரங்க பண்ண பிரச்சனை தான். சரி, கட்சியோட முகங்கிறது உள்ளூர் அளவுல ஒரு கிராம அளவுல அந்த ஊர்க்காரன். இல்ல சார் 2006 இந்த கவுன்சிலர்கள் அட்ராசிட்டியை பத்தி நமக்கு தெரியாத இஷ்யூவே கிடையாது. அது வந்து 2011 ஒரு மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணுச்சு. அதை யாரும் தற்போது அது கரண்ட் கட்டு எஸ் 14 மணி நேரம் எங்க கிராமத்திலே கரண்ட் கிடையாதுங்க. நான் திருவையாறு போயிருக்கிறேன். ஊரே வந்து இருட்டி கிடக்குதுங்க. கோயில் ஐயாரப்பன் கோயில்ல உட்காந்துருக்கோம். கோயில்ல பவர் கட்டுங்கிறதுனால 1.5 மணி நேரம் கழிச்சு தாங்க நீங்க சாமி கும்பிட முடியும்ட்டாங்க. அப்படியான நிலைமை வந்து தஞ்சாவூர் மாவட்டத்துல திருவையாறு மாதிரியான ஒரு புகழ்பெற்ற ஸ்தலத்துல இருந்தது. ஆற்காடு வீராசாமி இன்னைக்கு எல்லாரும் அவரை போய் பாக்குறாங்க. ரொம்ப உடம்பு முடியாம இருக்காரு. எங்களுக்கு ரொம்ப க்ளோஸுங்க. அவர் எப்படின்னா எதிரொலின்னு ஒரு பத்திரிகை நடத்தினார். அவர் எங்க ஆபீஸுக்கு ஒரு 4-5 பில்டிங் தள்ளி அது இருந்துச்சு. ரீல் கடன் கொடுத்து வாங்கிக்குவோம். அப்போ என்னன்னா ரீல் வந்து நமக்கு ஃபாரின்ல இருந்து வர்ற ரீல், கவர்மெண்ட் கோட்டா நியூஸ் பிரிண்ட் ரீல். அது என்ன ஆகும்னா சமயத்துக்கு அது லேட்டா தான் வரும். அது ஸ்டேட் ட்ரேடிங் கார்பரேஷன் ஒன்று இருந்துச்சுங்க. அதெல்லாம் இப்போ கிடையாது. அதுல வந்து வேர் ஹவுஸ்ல வச்சு கொஞ்சம் கொஞ்சமா தான் கொடுப்பாங்க. அப்ப என்ன பண்றதுன்னா சில நம்ம வார பத்திரிக்கை, அவங்க டெய்லி பத்திரிக்கை, டக்குன்னு அவங்களுக்கு ரீல் ஷார்டேஜ் வரும்போது கடன் வாங்கிக்குவாங்க. கடன் நம்ம கொடுத்துக்கலாம். அதாவது பணம் எல்லாம் கிடையாது. ரீலுக்கு ரீலா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும். அவர் பேசுவாரு, ஆற்காடார் பேசுவாரு, தம்பி எனக்கு அவசரமா தேவை பாம்பாரு. பழைய சம்பவம் என்னன்னா, பழைய உள்துறை செயலர் நாகராஜா அவர் யாருன்னா புதுக்கோட்டை மாவட்டத்துல திமுக மாணவரணி பொறுப்பாளராக இருந்தார். சரி, இன்னைக்கு கூட முரசொலியில் அதை பத்தி ஒரு சின்ன இது படிச்சேன், ரிமெம்பரன்ஸ். இந்த மாணவரணி, திமுக மாணவரணிங்கிறது 1950களில் தொடங்கப்பட்டது. முதல்ல மாணவரணியோட அமைப்பாளராக இருந்தது மதியழகனுங்க, கேஏகேயோட பிரதர். ஆமா, கனியூர் சகோதரர்கள்னு அவங்க ரொம்ப பாப்புலர் அந்த காலத்துல. அவர் பதவியை விட்டு விலக சொல்லி, அண்ணா வந்து மாணவரணியில உன் திறமை வீணாக கூடாது தம்பி, நீ வந்து வேற அணிகளை கவனின்னு சொல்லிட்டு மாணவர் அணிக்கு அமைப்பாளர்கள் போட்டு அதுக்கப்புறம் தேர்தல் நடந்துச்சுங்க. இதெல்லாம் வந்து 60களுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். அதுல ஒருவர் வந்து நாகராஜன். அவர் பின்னாடி ஐஏஎஸ் எழுதி உள்துறை செயலாளர், ஐஏஎஸ்ல கவர்மெண்ட் இந்த டெப்டி கலெக்டர் ரேங்க்ல டைரக்டர் ரெக்ரூட்மெண்ட் ஆகி அப்புறம் வந்து ஐஏஎஸ் அந்த இது பெற்றார், கன்ஃபர்மேஷன் பெற்றார். அவருக்கு எங்களுக்கு பெரிய சண்டை வந்துருச்சு அந்த 1989 காலகட்டத்தில். நான் அரஸ்ட்லாம் ஆனேன். ரொம்ப நாள் வழக்கு நடத்திட்டு இருந்தவங்க. இந்த நாகராஜன் அவர்கள் எதிரொலி பத்திரிகையில கட்டுரை எழுதினார். எம்ஜிஆர் ஆட்சி, எம்ஜிஆர் ஆட்சியில அரசு ஊழியர் வேற ஒரு பேர்ல கட்டுரை எழுதி கொடுத்துட்டு இருந்தாரு. ஆட்சியோட எல்லா இதுவும் வெளியில வருது. அண்ணாமலைக்கு எப்படிங்க வந்து ஆட்சியை பத்தி பல சம்பவங்கள் போகுது, தராங்க, எல்லா ஆட்சியிலும் அது உண்டு. அப்போ எப்படா இவ்வளவு மேட்டர் வெளியில வருது, எதிரொலியில போட்டு விளாசுவாங்க, எப்படா இவ்வளவு மேட்டர் வருது என்று முரசொலி மாதிரி எதிரொலி. அதே மாதிரிதான் சங்கொலி பத்திரிகையும் அதே அந்த நாமன் குலைச்சர்ல வச்சதுதாங்க மதிமுக பத்திரிகை. எம்ஜிஆர் முதலமைச்சர், அவருக்கு யாரு உளவுத்துறை சொல்லிச்சா என்னன்னு தெரியல, இவர் தான் தெரிஞ்சு போச்சு. ஆனா ஏதாவது ஒண்ணு பண்ணணும், என்ன பண்ணன்னு தெரியல. ஒரு ஆளை போட்டு, ஒரு போலீஸ்காரனை போட்டு எதிரொலி பத்திரிகையில குப்பத்தொடியில வந்து காகிதம் போடுவாங்கல்ல, டெய்லி நம்ம எழுதுவோங்க, ஒன் சைடு தானே எழுதணும். ஒன் சைடு எழுதிட்டு அந்த பேப்பரை அச்சுக்கு போன பிறகு அதை அப்படியே டிஸ்போஸ் பண்ணுவோம்ல, அதை பூரா அவன் வந்து கலெக்ஷன் பண்ணிட்டே இருந்திருக்கான், நமக்கு தெரியாது. ஓகே, குப்பத்தொட்டியில இருந்த அந்த காகிதத்துக்குள்ள இவர் எழுதின கட்டுரை டெலிஷன் காப்பீஸ், கிழிக்கப்பட்ட காப்பிகள் வந்து கிடைச்சிருச்சு. ஓகே, அதுல ஐயா கையெழுத்து இருக்கு, அவர் கையெழுத்துல எழுதியிருக்காரு. அப்ப ஒண்ணும் மெயில் கிடையாது, எதுவும் கிடையாதுங்க, நம்ம கைட்டு தான் எழுதி கொடுக்கணும், ரிட்டன் தான். அதை வச்சு பிடிச்சிட்டாங்க. பிடிச்சா நேரடி நடவடிக்கை எடுக்க முடியாது. ஏன்னா எடுத்தா அப்ப பத்திரிகை ஆபீஸை நீ உழவு பார்த்தேன்னு சண்டை வந்துடும். ஆமா, அதனால அவர் காலையில பேப்பர் படிக்கும் போது திடீர்னு கொஞ்சம் பேர் ஆட்டோல போய் அவரை அடிச்சு விட்டாங்க. பெரிய இஷ்யூங்க இது. சரி, ஆற்காடரை பத்தி சொல்லும்போது எனக்கு இந்த பழைய ஞாபகம் வருது. அவரை பற்றி இன்றைக்கு முரசொலியில, அவர் மறைந்து விட்டார், இன்றைக்கு முரசொலியில ஒரு சின்ன இதெல்லாம் படிக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல, அதான் சிக்கல். சரி, ஒரு இயக்கம், அது நடந்து வந்த பாதை, வரலாறு, அதுல எத்தனை பேர் பங்கெடுத்திருக்காங்க, எத்தனை பேர் பங்களிப்பு கொடுத்திருக்காங்கன்னு
புதிய தலைமுறை வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த செய்திகளை கடத்துவதற்கு பதிலாக பீர் பாட்டிலோட பிரியாணி விருந்துன்னு இறங்குனாங்கன்னா எவ்வளவு பெரிய கெட்ட பேர் வரும். ஓகே, அப்புறம் எப்படி 2.0 சாத்தியம்? அதுவும் இல்லாம அமைச்சர்கள் மீது வரிசை கட்டி வழக்குகள் நிக்குது. இதுவும் திமுகவுக்கு ஒரு பெரிய தட்டாதான சார் போய் முடியும். 2 அமைச்சர்கள் அமைச்சரவையில இருந்து டிராப் பண்ணிருக்காங்க. உச்சநீதிமன்றம் தலையில கொண்டிருக்க எனக்கு மாற்று கருத்து இருக்குங்க. அதாவது நீங்க பெயிலா பதவியான்லாம் நீதிமன்றம் கேட்க முடியாதுங்க. அப்படின்னா பெயில் வாங்கிட்டு எத்தனை பேர் பதவியில இருந்தாங்க? ஆமா, ஹேமந்த் சோரன், நிறைய பொன்முடி, ஈவன் தமிழ்நாட்டை விடுங்க, எனக்கு தெரிஞ்சு சேடப்பட்டி முத்தையா, பூட்டா சிங், சுரேஷ் கல்மாடிங்க. இன்னைக்கு பத்திரிகையில செய்தி பார்த்தாங்க. 2010 ஷீலா தீட்சித் டெல்லி முதலமைச்சர், சுரேஷ் கல்மாடி காமன்வெல்த் கேமோட கமிட்டி தலைவர். மாபெரும் ஊழல் புகார் கிளப்பினது யாருன்னா பிஜேபியும் அரவிந்த் கெஜ்ரிவாலும். சுரேஷ் கல்மாடி பேர்ல அப்புறம் வழக்கு, பெயில தான் வந்தாரு. எத்தனை வருஷம் ஆச்சு? 15 வருஷம் ஆச்சுங்க. இப்ப என்ன சொல்லுது அப்படின்னா, எங்களுக்கு வழக்கை நிரூபிக்க முடியல, ஒன்றும் ஆதாரமே கிடைக்கல, அதனால வழக்கை வந்து முடிச்சு வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி சிபிஐ சொல்லி சிபிஐ வழக்கை வந்து பிரிடிகேட் அஃபென்ஸா மாத்தி இடி ஒரு வழக்கு போட்டுச்சு. இடி நீதிபதி வந்து வழக்கு முடித்து வைக்கப்பட்டது, இசிஐஆர் ரத்து செய்யப்படுகிறதுன்னு 15 வருஷம் கழிச்சு சொல்லும் போது அந்த அரசியல்வாதியோட நிலைமை என்ன? ஊழலே நடக்கலன்றாங்க. இப்போ இதுல நடுவில் ஷீலா தீட்சித் பதவி இழந்தாங்க, அவங்க இயற்கை எய்து விட்டார்கள். அரவிந்த் கெஜ்ரிவால் திருப்பி பதவிக்கு வந்தாரு, அவரையும் 100 கோடி ரூபான்னு சொல்லி இதே இடி வந்து திருப்பி உள்ளதுக்கு போட்டுச்சு. இன்னைக்கு அவரும் வந்து எம்எல்ஏ எலெக்ஷன்லயே ஜெயிக்க முடியாத நிலைமைக்கு போயிட்டாரு. அப்ப எதை நோக்கி இந்த நாடு போகுது? அண்ணா வந்து 68 கூட்டத்துல அவர் பேசுறாரு, தம்பி நான் என்னால் ஆனதை செய்து விட்டேன், இனி டெல்லி தன்னால் ஆனதை செய்யட்டும். டெல்லி தன்னால் ஆனதை செய்யும், அதான் சிக்கல், பவர். அப்போ முதலமைச்சர் இன்னைக்கு அது சொல்றாரு, நாங்க எத்தனை தடைகள் எல்லாம் மதில் சுவராக இருந்தது, எல்லா தடைகளையும் நீந்தி இருக்கிறோம் அப்படின்னா ஸ்டேட் அட்டானமியை பத்தி இன்றைக்கு இருக்கிற திமுக இளைஞர்கள் சொல்லணும்லன்றாங்க. மாநில சுயாட்சினா என்ன, எவ்வளவு அதிகாரங்கள் வேணும், ஏன் மத்திய ஆட்சி வந்து நம்மள அடக்கி ஆளுது, இது இந்த பிஜேபி இல்லைங்க, நீ காங்கிரஸ் ஆட்சியில இருந்து இதை பார்க்கலாம். 2010 மன்மோகன் சிங் ஆட்சி தானங்க. இன்னைக்கு இவரு எக்ஸ்தலத்துல பதிவு போட்டிருக்காரு காங்கிரஸ் தலைவர், இப்படித்தான் 2G எங்களுக்கு அகைன்ஸ்டா பயன்படுத்தி ஆட்சியை வந்து ஒழிச்சு கட்டிட்டாங்க அப்படின்னு. 2G பிரச்சனை வந்து 2011 நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்களே, நான் சொன்ன மின்சாரம் பிரச்சனை, நீங்க சொன்ன கவுன்சிலர் அட்ராசிட்டி, 2G. எஸ் ஆமா, 2G பெரிய அளவுல பிரச்சனை, ஆட்சியே போச்சு. எஸ் ஆமா. இன்னைக்கு அந்த 2G வழக்கு இல்லன்னு ப்ரூவ் ஆகி கடைசியில வந்து அது இப்ப அப்பீல்ல இருக்கு. சுரேஷ் கல்மாடி வழக்கு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி இசிஐஆரே கேன்சல் பண்ணியாச்சு, முடிச்சு வச்சுட்டாங்க. இதெல்லாமே வந்து இந்த இந்திய திருநாட்டின் அரசியல் சக்கரத்துக்குள்ள இருக்கிற விஷயம். இதுல இருந்து யாரும் மீள முடியாது, எல்லா கட்சியும் இதுக்குள்ளதான் இருக்கும். காங்கிரஸ் இதை செய்யும், பிஜேபியும் செய்யும், இதை தாண்டி தான் வரணும். அமித்ஷாவை போய் நயினார் நாகேந்திரன் சந்திக்கிறார். அமித்ஷா வந்து 1/2 மணி நேரம் பேசினாலும் 1000 திட்டங்களை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நீங்க குறிப்பிட்ட அதே பத்தி செய்தியை பார்த்தேன். அறிவுரை கூறி அனுப்பினார்னு செய்தி போட்டிருக்காங்க. அறிவுரை கூறி அனுப்பினார் அப்படின்னு செய்தியை பார்த்தேன். அண்ணாமலைக்கு வந்து ஆந்திரால எம்பி பதவி இல்லைங்கிற செய்தியவும் பார்த்தேன். ஆமா, அண்ணாமலையை வந்து இத்தனை 100 கோடி ரூபாய் செலவு பண்ணி அவரை பெரிய புலியா மாத்தினாங்க, புலிய புல்லு தீங்க அனுப்பி விட்டாங்க. அப்ப கூட்டணிக்காக நீங்க வந்து உங்க கட்சி தலைவரை பள்ளி கொடுக்க கூடாதுல்ல? பிஜேபி அவ்வளவு வளர்த்திருக்கீங்களா? 2026 வரைக்கும் பார்க்க வேண்டியதானே. அவர் எதுவா இருந்தாலும் அதிரடியா பேசிட்டு இருந்தாரு, அதுக்கு ஒரு ஃபேன் ஃபாலோவிங் இருக்குதான் செஞ்சது. சரி, அவரை வந்து மத்திய அமைச்சர் ஆக்கிடுவாங்க, அவர் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்குள்ள முருகன் அவர்கள் மாதிரி பெரிய பாலிடிக்ஸ் பண்ணுவாருன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆந்திரால அவங்க ஓன் சீட்டு, அது பிஜேபியோட ஓன் சீட்டு, அது வேகன்சி சீட்டுங்க, அதுவும் பாதி டேம் தான் இருக்கும். அதை யார் வேணாலும் அவங்க போடலாம். சந்திரபாபு நாயுடுவோட தயவு தேவையில்லை, ஆனாலும் அது போடல. என்னன்னா லோக்கல் பாலிடிக்ஸ், உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கு கொடுக்காட்டா அவங்க எப்படி தமிழ்நாட்டில இருந்து ஒருத்தர் கொண்டு வந்து அங்க ஆந்திரா பாலிடிக்ஸ்ல நுழைச்சு எம்பி ஆக்குறது, ராஜ்யசபா எம்பி ஆக்குறது எப்படி ஆந்திரா பிஜேபி ஒத்துக்கிடும்? அவங்க நாயுடுவே கவுத்திட்டு பவன் கல்யாண் ஆதரவோட அடுத்த ஆட்சி நமது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அங்க. இங்கேயும் அதே பிரச்சனை தான் வரும். பிஜேபி முதலமைச்சர் நீங்க சொல்றாருங்க, நீங்க வந்து
வளைந்து நெளிந்து தவழ்ந்து அப்படியே அது பெரிய ஆட்சி ஆமா. எல்லாம் வந்துச்சு. எஸ். அப்படியெல்லாம் பண்ணி ஆட்சிக்கெல்லாம் கொண்டீங்க. என்ன மாதிரியான கூட்டணி வச்சிருக்கீங்க எல்லாம் தெரியும். அரசியல் சட்டமன்றத்தில் அரசியல் பேசுறாங்க. ஆமா. ஆனால் அதற்கெல்லாம் வழிவிடுவதும் திமுக தான். இதற்கான ஏற்பாடுகள் அரசியல் ஏற்பாடுகளை நம்ம கண்டுக்காம இருக்கும்போது திரும்புற பக்கமெல்லாம் தீய வைக்கிற கட்சிக்காரர்களை பக்கத்துல வச்சிருந்தா 2.0 சாத்தியமா? கேள்விக்குறிதான். கேள்விக்குறி. ரெண்டாவது நான் சொன்ன அரித்மெட்டிக்கல் கணக்கு. எஸ். அது 2 பேருக்கு சமபலங்க. ஆமா, அதிமுகவுக்கும் பாஜகவும் சமபலத்துல இருக்காங்க. ஆமா. சரி, கொங்கு மண்டலம், நாத்தார்காடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் பாமக கூட்டணி சேர்ந்தா அங்கேயும் பலம் கூடும். ஆமா. தெற்க இப்ப இவங்க மந்திரி சேவை மாற்றத்துல மனோவை கொண்டு வந்திருக்காங்க, மனோ தங்கராஜை கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா அந்த கிறிஸ்டின் ஓட்டு வங்கியை கவரணும்னு. பிஜேபிக்கு ஆன்டியா 100% ஆன்டியா போட போறது இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும். அந்த ஒரு ரெப்ரசன்டேஷன் இருந்தா நல்லது என்பது முதலமைச்சரின் எண்ணம். அது நம்ம சுரேஷ் ராஜனுக்கு வேற ஃபுட் சேஃப்டி வாரிய தலைவர் பதவி வேற கொடுத்திருக்காங்க. கன்னியாகுமரிக்கு 2 ஏற்றம். கன்னியாகுமரி அது தென் மாவட்டம்னு வச்சுக்கோங்க. கன்னியாகுமரி எல்லாம் நாங்க வேலை பார்த்திருக்காங்க. பெரிய திருநெல்வேலி கன்னியாகுமரிக்கு எல்லாம் பெரிய வித்தியாசம் கிடையாது. மாவட்டம் தான் பேரே தவிர திருநெல்வேலி, தூத்துக்குடி, கோயில்பட்டி எல்லாம் ஒரே பெல்ட் தான். இங்க ஒரே கம்யூனிட்டி தான். இன்னும் சொல்ல போனா மனைவி கிறிஸ்டினா இருப்பாங்க, ஹஸ்பண்ட் ஹிந்துவா இருப்பாரு. 2 பண்டிகையும் கொண்டாடுவாங்க. அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க. ஒருத்தர் சர்ச்சுக்கு போவாங்க, இவங்களும் கோயிலுக்கு போவாங்க. ஒரு மாதிரி அது மிக்சடு கம்யூனிட்டி அங்க அந்த ஏரியா. சோ கிறிஸ்டியன் மினிஸ்டரா இருந்தாலும் ஹிந்துவும் அதுல இம்ப்ரெஸ் ஆவாங்க. ஓட்டு வங்கியை தக்க வைக்கணும். அது அந்த முயற்சி இல்லாம எந்த கட்சியும் வெற்றி பெற முடியாது. சரிந்து விட்ட ஓட்டு வங்கியை நிமிர்த்தணும், புதிய ஓட்டு வங்கியை உருவாக்கணும். அதெல்லாம் கரெக்டான பிளானிங்ல தான் போகுது. பட் அதை பின்னுக்கு தள்ளி கொள்வது, இல்லைன்னா ஒரு டெட் வெயிட் மாதிரி இழுக்கிறது எல்லாமே திருப்பி அகைன் அதிமுக இல்ல, திமுக தான். அமைச்சருடைய சர்ச்சை பேச்சு, இந்த மாதிரியான சர்ச்சையான சர்ச்சை பேச்சு, இன்னும் எத்தனை சர்ச்சைகளை இப்படி எல்லாம் கிரியேட் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது. வாய்ப்பூட்டு சட்டம் உடனடியாக தேவைப்படுவது திமுகவுக்குள்ளதான். அதுவும் திமுக சீனியர் மினிஸ்டர்ஸ்க்கு சார். ஜூனியர் மினிஸ்டர் யாரும் பேசுறது கிடையாது. சீனியர் மினிஸ்டர் தான் ரொம்ப வரம்பு மீறி பேசுறாங்க. ரீசன்னா அந்த சீனியாரிட்டியில நம்ம மனசுல தோணுனதை பேசுறோம். நான் பேசிடலாம், எனக்கு பொறுப்பு கிடையாது. அமைச்சர்கள் பேச முடியாதுல்ல. அதுவும் நமக்கு முன்னாடி கேமரா இருக்குங்கிறத மறந்து அவங்க பேசிடுறாங்க. பக்காவா அவரே முதலமைச்சர் சொல்ற மாதிரி செல்போன் 3வது கண்ணு. ஆமா, பகலுக்கு 10,000 கண்ணு. இன்னைக்கு தேதிக்கு இரவுக்கு 1000 கண்ணா, பகலுக்கு 10,000 கண்ணு. அதுவும் சோசியல் மீடியா வெளுத்து எடுக்கும். சோசியல் மீடியா வருத்தம் எடுக்கும். இல்ல, பொன்முடி பேசுன வீடியோ 4 நாள் கழிச்சு சோசியல் மீடியால வைரல் ஆகுது. 4 நாள் கழிச்சுங்க. ஆமா, நான் ஊர்ல இருக்கேங்க, மதுரையில ராஜபாளையம் போயிருந்தேன். அப்பதான் நம்ம ஓட்டுநர் தான் காட்டினார் அந்த வீடியோவை. நான் பார்க்கவே இல்லைங்க பிராக்டிகலா. இந்த மாதிரி பாருங்க பொன்முடி வீட்டு பேசியிருக்காரு, நம்ம ஓட்டுநர் வீடியோ காட்டுற. அப்போ அவ்வளவு தூரம் வந்துருச்சுங்க. மதுரையில இருந்து ஒரு ஓட்டுநர் ராஜபாளையத்துக்கு போயிட்டு இருக்கிற வழியில ஏதோ ஒரு ஊர்ல வச்சு நம்மகிட்ட வீடியோ காட்டுறாரு. டீயோ காஃபியோ குடிக்கிறதுக்கு வண்டியை நிறுத்துற இடத்துல. அப்ப எந்த அளவுக்கு ரீச் ஆகுதுங்க, அதுக்காக நான் சொல்ல வரேன். புரியுது சார். காலையில கிளம்பி இருப்போம் நாங்க. அதுக்குள்ள அவர் வீடியோ பார்த்து நமக்கும் அதை பாஸ் பண்றாரு. அப்போ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். பழைய மாதிரி அரசியல் கிடையாதுங்க இது. நாலொரு மணியும் பொழுது ஒண்ணுமா அரசியல் கூர்மைப்படுது. சார், குறிப்பாக இந்த டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் இதெல்லாம் ஹைகோர்ட் கேன்சல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. துரைமுருகன், KKSSR, MRK, ஐ பெரியசாமி, தங்கம் தென்னரசு அப்படின்னு ஒரு பெரிய வரிசை கட்டு நிற்குது. இந்த பக்கம் இடி, KN நேருவுக்கு சொந்தமான இடங்கள்ல ரைடு. அதுக்கப்புறம் அனிதா ராதாகிருஷ்ணன் வழக்குல இம்பீடுக்காக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு சிக்கலை கொடுக்கணுங்கிறத டெல்லி முடிவு பண்ணிட்டாங்களா சார்? அப்படிதான் தெரியுது. அது எப்போதுமே டெல்லி அப்படிதாங்க செய்யும். இந்திரா காந்தி அம்மா கொடுக்காத சிக்கலா? 69ல இந்திரா காந்தி அம்மாவுக்கு மெஜாரிட்டி இல்ல, காங்கிரஸ் கட்சி பிளவுபட்டுருச்சு. ஆமா, பிரைம் மினிஸ்டர் பதவியே போயிருக்கணும். திமுக தான் போய் 25 MP ஆதரவு கொடுத்துச்சு. ரைட்டுங்களா? அப்ப எங்களுக்கு எல்லாம் கோபம் தான் அதுல. ஏன்னா இந்த திமுக மாணவரணியில இருந்து அப்படி வந்தது. காங்கிரஸ் எதிர்ப்பாளர்கள் எதுக்கு போய் கலைஞர் ஆதரவு தரணும் அப்படிங்கிற எண்ணம். இதே மாதிரி இப்போ இன்னைக்கு காஷ்மீர்ல நடக்கிற சம்பவம் மாதிரி அப்போ கிழக்கு பாகிஸ்தான்ல நடக்குது. அதாவது இன்றைய வங்கதேசத்துல, பங்களாதேஷ். அது இந்திரா காந்தி அம்மா இதே மாதிரி தான் உலக நாடுகள்கிட்ட எல்லாம் அபிப்பிராயம் எல்லாம் கேட்டு ஒரு கிட்டத்தட்ட 1 மாசம் 3-4 வாரம் ஆக்ஷன்லாம் இல்ல. அதுக்கு பிறகு அதிரடி ஆக்ஷன். கிழக்கு பாகிஸ்தான் வங்கதேசமா மாறிடுச்சு. இந்திரா காந்தி அம்மா புகழ் எங்கேயோ போயிருச்சு.
2 விஷயங்களை அவங்க இன்ட்ரோ பண்ணாங்க. மன்னர் மானியம் ஒழிப்பு, வங்கி தேசியமயமாக்குது. 2க்கும் மெஜாரிட்டி ஆதரவு கிடைக்கல. ஏதோ கொஞ்சம் ஓட்டுல வந்து தோக்குது. இன்ஸ்பைட் ஆஃப் 25 எம்பிஸ் இவங்க ஆதரவு கொடுத்தும் டக்குன்னு அவங்க 71 வந்து தேர்தலுக்கு போறாங்க. 72 வர வேண்டிய தேர்தல் 71. 72 தான் தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கும் தேர்தல் வரணும். இந்திரா காந்தி பேண்ட் வேகன்ல இவங்களும் 71 தேர்தலுக்கு போனாங்க. அதே இந்திரா காந்தி அப்புறம் 76 திமுக ஆட்சியை கலைத்தார்கள் ஜனவரி கடைசியில. அதே இந்திரா காந்தியோட திருப்பி கூட்டணி வச்சாங்க 80. இது என்னன்னா தேசிய கட்சிகளோட இப்படி மாறி மாறி உறவு கொள்றதுங்கிறதுலாம் எல்லா அரசியலும் எல்லா கட்சிகளுக்கும் வாடிக்கை தான். அப்ப அது மட்டுமே காரணமா இருக்க முடியாது வெற்றி தோல்விக்கு. நம்ம சித்தாந்த ஓட்டு வங்கியை தயார் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கணும். வச்சுக்கணும் நிச்சயமா. அது வந்து 3% 4% தாங்க இருக்கும். நிறைய பேருக்கு சித்தாந்தங்கள் புரியாம கூட இருக்கும். ஆனா அந்த 3% 4% ரொம்ப முக்கியம். விஜய் வந்து கோயம்புத்தூர்ல இவ்வளவு பெரிய இது நடத்துறாரு இல்லையா, 2-3 விஷயம் அவர் சொல்லுவாரு. இல்ல பூத் கமிட்டி மாநாடு நடத்தி பிரயோஜனம் இல்லைங்க. பூத் கமிட்டி வந்து கூட்டி அது இன்ட்ரிகேட்டா பேச வேண்டிய விஷயம். அதாவது ஒரு 100 பேர் 50 பேர் உட்கார்ந்து பேச வேண்டிய விஷயம். அதாவது மாநாடு மாதிரி பண்ணிருக்க வேணும்னு அவசியம் கிடையாது. 5000 பேர் பேசி அதுல ஒண்ணும் ஆக போறது இல்ல. ஆனா அதுல வந்து ஒரு எழுச்சியை கிரியேட் பண்ணிடுறாங்க. டிவி உலகத்துல வந்து விஷுவலோட இம்பார்ட்டன்ஸ் வந்துருது, விஷுவல் இம்பாக்ட். அட்டேப்பா இவ்வளவு கூட்டமா, மேல இருந்து ஒருத்தன் வேன்லயே குதிக்கிற அளவுக்கு இதா இருக்காங்க, விஜய் பைத்தியமா இருக்காங்க. இளைஞர்கள் பூரா இளைஞர்கள் ஆளுக்கு ஒரு 3 ஓட்டை திரட்டி கொடுத்தா கூட கணக்கு போட்டுருவாங்களா உடனே. ஆளுக்கு 3 ஓட்டை திரட்டி கொடுத்தா இத்தனை 1000 ஓட்டு இத்தனை லட்சம் ஓட்டுன்னு கணக்கு போட்டாச்சு. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா மெசேஜை வந்து டிவி மூலமா எப்படி சொல்ல வைக்கிறதுன்னு அவ தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. 300 ஓட்டு நம்ம 250 ஓட்டு வாங்கினாலும் பிரயோஜனம் இல்ல. 300 ஓட்டு ஒரு கட்சி வாங்கினா அதான் ஜெயிக்கும். அதாவது திமுக 300 ஓட்டு வாங்கினாலும் நம்ம 295 ஓட்டு வாங்கினாலும் நமக்கு தோல்விதான். அப்ப என்ன பண்ணணும்னா ஓட்டு சதவீதத்தை உயர்த்தணும். அண்ணாவோட 67 டெக்னிக்கா அதுதான். அப்ப நாங்க அது களப்பணி ஆட்டணும். 10% ஓட்டு சதவீதத்தை உயர்த்தினா 10% திமுக கிடைக்கணும். திமுக கூட்டணிக்கு காங்கிரஸ் எதிர்ப்பு. அதே டெக்னிக் தான் இவரும் சொல்றாரு. இப்படி எல்லாம் வந்து ஒரு இன்னொரு செட் அரசியல் வந்து உருவாகிட்டு இருக்கு. நீங்க அப்படியே யூ கேனாட் விஷ் இட் அவே. அதாவது அதெல்லாம் இல்லைங்க, அவங்களாம் என்ன பண்ண முடியும், இப்போ ஏதோ சொல்றாங்க போறாங்க வராங்க அதோட சரி. அப்படி இல்ல. விஜய் அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்களா சார்? விஜய் அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. ஓகே. ஏன்னா நம்ம கட்சிக்காரன் நம்ம ஊர்லயே நம்மளோட சொந்தக்காரன் நம்ம மாமா மச்சானே அந்த விஜய் ரசிகர் மன்றத்துல வேலை பார்த்துட்டு இருப்பான். அவன் வந்து இன்ஸ்பயர் ஆயிடுவான். முதல்ல அவனும் வந்து இதை பெருசா நினைச்சிருக்க மாட்டான். இந்த கூட்டம் இதெல்லாம் டிவியில பார்த்து என்ன ஆகும், ஓஹோ இந்த இதுக்கு எதிர்காலம் இருக்கு போல இருக்கு, நமக்கு வயசு 20 தான் ஆகுது, 30 வயசுக்குள்ள நம்ம கவுன்சிலர் ஆகணும்னா விஜய் கட்சியிலே தொடர்றதுதான் நல்லதுன்னு அப்படி நினைப்பான். விஜயுடைய பாலிடிக்ஸ் கொஞ்சம் கிரவுண்ட்ல கொஞ்சம் இம்பாக்ட் இருக்கு, நீங்க பாக்குறீங்களா சார்? இம்பாக்ட் இருக்கு, சதவீதம் நமக்கு தெரியலைங்க வாஸ்தவமா. நான் ஆரம்பத்துல 8-10% நினைச்சேன், கொஞ்சம் கூட வரலாம்ங்கிறது தோணுது. அவருக்கு சதவீதம் கூட திமுகவுக்கு லாபம்னு எனக்கு தோணுது. எதிர்ப்பு ஓட்டு பிரியும், அதிமுக பிஜேபிக்கு நஷ்டம் வரும். இந்த கிரவுண்ட் ரியாலிட்டி பிஜேபிக்கும் தெரியாம இருக்காது. பல மாநிலங்கள்ல இதெல்லாம் பார்த்திருப்பாங்க அவங்க. அதெல்லாம் வந்து சரி பண்றதுக்கு தான் அவங்க திமுகவையும் குறைக்கணும்னு நினைச்சுதான் அவங்க அதிரடியா இந்த நடவடிக்கைகள் எடுக்காங்க. இவங்களும் நீதிமன்றத்துல வந்து பல இடங்கள்ல கவர்னர் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு வழக்குல பெரிய வெற்றின்னு கொண்டாடுற அதே நேரத்துல தோல்வி அடைந்த வழக்குகள் எத்தனைங்கிறதும் இருக்குல்ல. ஆமா ஆமா, திமுக சட்டத்துறைக்குள்ள ஒரு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கணும். இதை பத்தி பேசிக்கிறேன். நல்லாவே தெரியுது. சோ 2.0 சாத்தியமா என்கிற இன்றைய கேள்வியோட தான் இதை நிறைவு செய்யணும். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக தமிழ்நாடு அரசியல் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவாக பதில் சொல்லியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி.